வணக்கம் பாலு. அதாவது வேலூர் மாநகராட்சியை பொறுத்தவரை பார்த்தோம்னால் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாதாள சாக்கடை திட்ட பணி, அது மட்டும் இல்லாமல் சாலை அமைக்கும் பணி, இது போன்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பாதாள சாக்கடை திட்ட பணியானது ஆங்காங்கே நடைபெற்று முழுமையாக நிறைவு அடையாமல் பள்ளங்கள் தோண்டி மூடப்படாமல் ஆங்காங்கே இருப்பதாக பொதுமக்களின் பிரதான ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகின்றன. இந்த நிலையில் வேலூர் மாங்காய் மண்டி பகுதி என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தோம்னால் பாதாள சாக்கடை திட்ட பணியானது கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக அந்த பகுதியில் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றன. அந்த பள்ளங்கள் தோண்டப்பட்டு இருக்கும் பகுதியில் பார்த்தோம்னால் சாலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலையில் ஒரு வழி சாலையாக, ஏற்கனவே 2 வழி சாலை இருந்த நிலையில் அந்த பகுதியில் ஒரு வழி சாலையாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் அந்த தோண்டப்பட்ட பள்ளமானது, அதாவது பள்ளம் தோண்டி இருந்தாலும் அந்த பகுதியில் பள்ளம் இருக்கிறது என்று ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பேரிகார்டுகள் அமைத்து பொதுமக்கள் யாரும் அந்த பள்ளத்தில் விழாதவாறு பார்க்க வேண்டும் என்று அதுக்கான அனைத்து வழிகாட்டுதலும் அந்த பகுதியில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அது போன்ற வழிகாட்டுதல் எதுவும் இல்லாத காரணத்தால் தற்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் இயக்கி வந்த ஒரு நபர் அந்த பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளத்தில் நிலை தடுமாறி விழுந்திருக்கின்றார். இதனால் அந்த பள்ளத்தில் விழுந்த நபருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. உடனே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றிருக்கின்றனர். மேலும் இருசக்கர வாகனம் அந்த பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிப்பது என்னவென்றால், ஏற்கனவே இந்த பகுதியில் அதாவது தரைப்பாலம் ஒன்று அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு கடந்த ஒரு 7 மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்றன. அந்த நேரங்களிலும் பார்த்தோம்னால் சாலை போக்குவரத்து நெரிசலானது அதிகரித்து காணப்பட்டது. ஏனென்றால் இந்த பகுதியானது முக்கிய சாலை போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதி. அந்த நேரங்களிலும் இது போன்ற சூழல் தான் ஏற்பட்டது. தற்போது அந்த பணி நிறைவடைந்து பாதாள சாக்கடை திட்ட பணியானது தொடங்கப்பட்டன. இந்த பணி தொடர்ந்து மந்த நிலையில் நடைபெற்று வருவதால் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் என்பதால் மழை பெய்யும் போது பள்ளங்களில் தண்ணீரானது நிரம்பி அந்த பள்ளங்கள் இருக்கிறது என்று தெரியாதவாறு பொதுமக்களுக்கு தெரியாதவாறு இருப்பதால் இதை கண்டு கொள்ளாமல் இருக்கின்றனர் மாநகராட்சி அதிகாரிகள். இது போன்ற இடங்களில் உரிய பலகைகள், அதாவது அறிவிப்பு பலகைகளை வைத்து, பேரிகார்டுகளை வைத்து இந்த பகுதிக்கு பொதுமக்கள் வரக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு வைத்தால் மட்டுமே இது போன்ற விபத்துகள் தடுக்கப்படும். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இருந்த போதிலும் இனிவரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கான முயற்சிகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து வேலூர் மாநகராட்சி மேயரிடம் கேட்டபோது இதற்கான நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார் பானு.